நம்மலாம் ஃபர்ஸ்ட் பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் தேர்ட் பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ்னு நெறையவே கேம்ஸ் விளையாடிருப்போம். பட் என்னைக்காச்சும் செகண்ட் பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ் பத்தி திங்க் பண்ணியிருப்போமா? ஆக்சுவலி கேமிங்ல செகண்ட் பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒண்ணு இருக்கா என்ன? இருந்தா கேமரா ஆங்கிள் எப்படி இருக்கும்? பிளேயர் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அண்ட் கேம் பிளே மெக்கானிக்ஸ் எப்படி இருக்கும்? உஃப்! நெனச்சு பார்த்தாலே இத்தன கொஸ்டின்ஸ் வருதுல்ல. அண்ட் எஸ், கேமிங்ல செகண்ட் பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒண்ணு இருக்கு தான். அண்ட் அத பத்தியும் அது எப்படி ஒர்க் ஆகும்ன்றத பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ கடைசி வர பாருங்க. ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெர்ஸ்பெக்டிவ்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு கேம்ல அந்த கேம்குள்ள இருக்க திங்ஸ நம்ம எப்படி பார்க்குறோம்ன்றது தான் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்றோம். லைக் யாரோட கண்ணு வழியா நீங்க கேம பார்க்குறீங்கன்ற மாரி. புரியலன்னா நான் இன்னும் இன் டெப்த்தா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம ஸ்கூல்ல போத் இங்கிலீஷ் கிராமர்லயும் சரி, அண்ட் தமிழ் இலக்கணத்திலயும் சரி, இந்த ஃபர்ஸ்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன் அண்ட் தேர்ட் பெர்சன்னு 3 பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் பத்தி படிச்சிருப்போம். இப்ப அத தான் நம்ம டைரக்ட்டா கேமோட பெர்ஸ்பெக்டிவ்ல யூஸ் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ன்றது இங்கிலீஷ்ல ஐ அண்ட் தமிழ்ல நான் மாதிரி. நீங்க கேம உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல விளையாடுவீங்க. லைக் கேமரா உங்க பிளேயரோட ஹெட்ல இருக்கும். அண்ட் நீங்க அந்த கேமரா மூலமா பார்க்கும்போது எக்ஸாக்ட்டா அந்த பிளேயர் கேரக்டர் பார்க்குற மாதிரியே இருக்கும். இப்ப இந்த கேமரா ஆங்கிள்ல இருந்து இந்த சென்டென்ஸ சொல்லி பாருங்க. கரெக்ட்டா சிங்க் ஆகும். தேர்ட் பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ன்றது இங்கிலீஷ்ல ஹி, ஷி, இட் அண்ட் தமிழ்ல அவன், அவள் அது மாதிரி. நீங்க கேம இன்னொரு தேர்ட் பெர்சனோட பெர்ஸ்பெக்டிவ்ல விளையாடுவீங்க. லைக் கேமரா உங்க பிளேயரோட ஷோல்டருக்கு மேல கொஞ்சம் பின்னாடி இருக்கும். அண்ட் நீங்க அந்த கேமரா மூலமா பார்க்கும்போது, யாரோ ஒரு தேர்ட் பெர்சனோட பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த பிளேயர் கேரக்டர் பண்றத பார்ப்பீங்க. பட் அந்த பிளேயர் கேரக்டரே நீங்க தான். இப்ப அந்த கேமரா ஆங்கிள்ல இருந்து இந்த சென்டென்ஸ சொல்லி பாருங்க. கரெக்ட்டா சிங்க் ஆகும். இங்க அந்த ஹி நீங்க தான். பட் தேர்ட் பெர்சனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து. இது மாதிரி தான் செகண்ட் பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ் நீங்க இங்கிலீஷ்ல யூ அண்ட் தமிழ்ல நீன்ற ப்ரொனவுன்ல போட்டு பார்க்கணும். கன்ஃப்யூஸ்டா இருக்குல்ல? வாங்க பார்ப்போம். இப்ப இந்த சென்டென்ஸ சொல்லி பாருங்க. இது எப்படி கேம்குள்ள காட்ட முடியும்னு நெனச்சீங்கன்னா, இந்த சினாரியோவ திங்க் பண்ணி பாருங்க. கேம்குள்ள இருக்க பிளேயர நீங்க தான் கண்ட்ரோல் பண்றீங்க. பட் அந்த பிளேயர டைரக்ட்டா பார்க்குற ஒரு பெர்சனோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நீங்களும் பார்ப்பீங்க. இப்ப அந்த சென்டென்ஸ சொல்லி இந்த பெர்ஸ்பெக்டிவ பாருங்க. அந்த யூ நம்ம தான். வித் நம்மள டைரக்ட்டா பார்க்குற செகண்ட் பெர்சனோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து. நீங்க செகண்ட் பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். போத் செகண்ட் அண்ட் தேர்ட் பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கு. யாரோ ஒரு பெர்சனோட பெர்ஸ்பெக்டிவ்ல தானே நம்ம பிளேயர பார்க்குறோம். இதில என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு தோணியிருக்கும். பட் 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு தான். செகண்ட் பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்கள டைரக்ட்டா பார்க்குற கேம்குள்ள இருக்க இன்னொரு பெர்சனோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பீங்க. தேர்ட் பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல பிளேயருக்கு பின்னாடி இருக்க ஒரு கேமரா மூலமா பார்ப்பீங்க. விச் மீன்ஸ் கேம்குள்ள இருக்க பெர்சன் யாரு மூலமாவும் இல்லாம, யாரோ ஒரு தேர்ட் பெர்சன் அந்த சினாரியோவ பார்க்குற மாதிரி இருக்க பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நீங்க பார்ப்பீங்க. இதுதான் 2க்கும் உள்ள கீ டிஃபரன்ஸ். வீடியோல இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னா, கண்டிப்பா செகண்ட் பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்ப அத இன்னும் கிளாரிஃபை பண்ற மாரி ரியல் கேம் எக்ஸாம்பிள் ஒண்ணு காட்டுறேன். செகண்ட் பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ பெர்ஃபெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க கேம்னா, அது டிரைவர் சான் பிரான்சிஸ்கோ தான். இந்த கேம்ல நீங்க ஜான் டேனர்ன்ற ஒரு காப்பா ப்ளே பண்ணுவீங்க. இதுல டார்கெட்ன்னு ஒரு மிஷன் இருக்கும். அதுல தான் செகண்ட் பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ் டெக்னிக்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு கார இன்னொரு கார் சேஸ் பண்ணும். அதுல முன்னாடி இருக்க கார தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். பட் பின்னாடி வர சேசிங் கார்ல இருக்க டிரைவரோட பெர்ஸ்பெக்டிவ் Get வழியா தான் நம்ம closer. பார்க்குறோம். Doing the best I can. இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல? Are you? இப்ப Why கூட don't I இத ப்ரூவ் believe பண்ணா you? அந்த கிராமர யூஸ் பண்ணி பாருங்க. யூ டிரைவிங் த கார். கரெக்ட்டா சிங்க் ஆகுதுல்ல? இவ்வளோ நேரம் செகண்ட் பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ்னா என்னன்னும், ரியல் கேம்ல எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னும் பார்த்தோம். நல்லா கவனிச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பெர்சன யூஸ் பண்ண அளவுக்கு டெவலப்பர்ஸ் செகண்ட் பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுக்கு நெறைய ரீசன்ஸ் இருக்கு. செகண்ட் பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ கேட்டு புரிஞ்சுக்க எவ்வளோ கஷ்டமா இருக்கோ, அதே மாதிரி தான் டெவலப்பர்ஸ் டிசைன் பண்றதுக்கும், அண்ட் அத பிளேயர்ஸ் விசுவலைஸ் பண்ணி விளையாடுறதுக்கும் கஷ்டமா இருக்கும். செகண்ட் பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ் ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருக்க நரேட்டிவ் கேம்ஸ்க்கு தான் பெர்ஃபெக்ட்டா சூட் ஆச்சு. அண்ட் ஆக்ஷன் கேம்ஸ்க்கு ரொம்பவே காம்ப்ளக்ஸா இருந்துச்சு. பட் மாடர்ன் எரால ஆக்ஷன் பேஸ்டு கேம்ஸ் தான் அதிகமா வரனால, இந்த பெர்ஸ்பெக்டிவ் அவ்வளவா யூசேஜ்லயே இல்லாம போயிருச்சு. அண்ட் டூ கன்க்ளூட் கேமிங்ல செகண்ட் பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒண்ணு இருக்கு தான். ஆனா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ் அளவுக்கு அது யூசேஜ்ல இருக்கிறதில்ல. மேபி அதுதான் செகண்ட் பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ் இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆக்குது போல. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது உங்க டைம். நான் செகண்ட் பெர்சன் பெர்ஸ்பெக்டிவ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புடிச்சிருக்கா இல்லையானோ, அண்ட் உங்களுக்கு வேற ஏதாச்சும் தாட்ஸ் இருந்தாலும் அத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. See you in next video.